உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றைகளே அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உதவியாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தமிழர் தாயகத்தை நோக்கி பாரிய ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருப்பதாக தெரிய வருகின்றது. வரலாறு காணாத வகையில் பெரியொரு அழிவு ஏற்படாம் என்று கணிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மழை போர் சூழ ஒரு பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்த போன்று என்று கூறுகிறார்கள் தாளமுகத்தினால். இந்த எச்சரிக்கை தொடர்பாக நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? நிச்சயமாக ஒரு எதிர்பாராத ஒரு நிலையிலே இந்த டித்வா புயல் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி சென்றதுக்கு பிற்பாடு சில எதிர்கூலர்கள் முன்வைக்கப்பட்டாலும் அது பெரிய அளவிலே தாக்கம் இல்லாமல் கடந்து சென்றிருந்தது. அவ்வாறான நிலைமையில் தான் இப்போது ஒரு தாளமுக்கம் ஒன்று உருவாகி இருக்கின்றது. அந்த தாளமுக்கம் கிழக்கு மாகாணத்தின் ஊடாக வடக்கு மாகாணத்தை கடந்து தமிழக கடல் பரப்புக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஆரம்பத்திலிருந்தே கணிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த வானியல் துறை பேராசிரியராக இருக்கின்ற பிரதீபராஜா அவர்கள், நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் இந்த விடயங்களை மிக துல்லியமாக ஒவ்வொரு நாளும் அவதானித்து அந்த விடயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றார். உண்மையிலே அண்மை காலமாக தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகத்தான் நாங்கள் அவரை பார்க்க முடியும். ஏனால் இந்த வானிலை தொடர்பான இதுவரை காலமும் தெற்கிழங்கையில் இருக்கின்ற சிங்கள வானியலாளர்களுடைய கருத்துக்களையும் இந்தியாவிலிருந்து வருகின்ற வானிலை தொடர்பான அவதான அறிவிப்புகளையும் தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நிலைமை இருந்தது. ஆனால் அவை எல்லாவற்றையுமே விட மிக துல்லியமாக நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் இந்த விடயங்களை அவர் கணித்து சொல்கின்ற போது 99% அந்த விடயம் நடைமுறை. நாங்கள் சாதாரண மக்கள் மத்தியில் கூட அந்த பத்திரிகையிலோ சமூக வலைத்தளங்களிலோ ஊடகங்களிலோ அவருடைய அந்த கணிப்பு வருகின்ற போது அதை 100% அவர்கள் அடியொற்றி பின்பற்றுகின்ற செயல்பாட்டை நாங்கள் அவதானிக்கூடியது. அவ்வளவு தூரம் அவருடைய கணிப்புகள் அவர் சொன்னால் அந்த நேரத்துக்கு மழை பெய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. அந்த வகையில் தான் இப்போது அவருடைய அறிவிப்புகள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் ஆரம்பத்திலிருந்தே யாழ்குடா நாட்டுக்கான கிழக்கு மாகாணம், குறிப்பாக மட்டக்களப்பு உள்ளிட்ட இடங்களுக்கும் இங்கே வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணத்துக்கு முல்லைத்தீவு மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய நிலவரம் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இப்போ தற்போதைய நிலவரப்படி இன்றைய தினம் இறுதியாக அவருடைய இற்றைப்படுத்தல் என்பது பொத்துவிலுக்கு 500 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த தாளமுக்கம் மையம் கொண்டிருப்பதாகவும் மணிக்கு 9 கிலோமீட்டர் அளவிலே அதனுடைய நகர்வு வேகம் இருப்பதாகவும், இப்போ இதன் காரணமாக குறைந்தது 60 கிலோமீட்டருக்கு அளவான காற்று வீசக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்றும், அது தொடர்ச்சியாக கடல் வழியாக கிழக்கு மாகாணத்தை கடந்து தரை வழியாக வடக்கு மாகாணத்தின் ஊடாக அது கடக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்றும், 1971ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த ஜனவரி மாதத்திலே ஏற்படுகின்ற ஒரு தாளமுக்கம் 21வது தாளமுக்கமாக இதை அடையாளப்படுத்தி இருக்கின்றார். அதிலும் இதுவரை காலம் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை யாழ்குடா நாட்டுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான தாளமுக்கமாக இந்த தாளமுக்கம் மாற இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதியிலே மிக கனமழை யாழ்ப்பாணத்தை தாக்கும் என்று அவர் எதிர்வு கூறியிருந்தார். அது பின்னர் 8, 9, 10, 11 என்று நேற்றைய தினம் ஒரு இற்றைப்படத்தில் அவர் வெளியிட்டிருந்தார். அது மிக மெதுவாக அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது நகர்ந்து வருவதன் காரணமாக ஒரு சில நேரங்களிலே ஒரு ஒரு குறிக்கப்பட்ட ஒரு இடத்திலே அது மந்தகதியாக நகராமல் நிற்கின்றது. ஆகவே அந்த ஒரு எதிர்பார்த்ததை போன்று அதனுடைய அந்த பயணம் என்பது அமையாததன் காரணமாக அதனுடைய தன்மை பின்னோக்கி செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. 6ஆம் தேதியிலிருந்து யாழ்குடா நாடு கடுமையான மழை பொழிவை சந்திக்கும் என்று அவர் கூறிய போதும் இப்போது இறுதியாக அவருடைய கணிப்பு என்பது தாமதமாக வந்திருக்கின்ற காரணத்தினால் இப்போது அவர் இறுதியாக கணிப்பிலே மட்டக்களப்பு உள்ளிட்ட பகுதிகளிலே கிழக்கு மாகாணத்திலே 8, 9 ஆகிய தினங்களிலே ஒரு கடுமையான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், 9, 10, 11 ஆகிய தினங்களிலே யாழ்ப்பாணத்திலே கிட்டத்தட்ட 650 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த டித்வா புயலினால் தெற்கிழங்கையில் ஏற்பட்டதை விட மிக மோசமான வரலாறு காணாத பேரழிவை யாழ்குடா நாடு சந்திக்க போகின்றது என்கின்ற விடயத்தை அவர் ஒரு எச்சரிக்கையாக தெரியப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக அவர் எப்போதுமே தன்னுடைய முகநூல் வழித்தடத்திலே முகநூல் ஊடாக
இந்த விடயங்களை அவர் பதிவு செய்வார். அதை பின்தொடரக்கூடியவர்கள் பல ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஊடகத்துறை சார்ந்தும் பொதுமக்கள் கூட அதை நேரடியாக அவருடைய ஒவ்வொரு இவ்வாறான இந்த டித்வா புயல் நேரத்திலும் இப்போதும் சரி அவருடைய பதிவுகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பகிர்வுகள், ஆயிரக்கணக்கான பகிர்வுகள் அது வருகின்றன. முன்னர் கூறிய விடயம்தான் மெய்ப்பிக்கின்றது. மக்கள் நம்புகின்றார்கள் அவருடைய கணிப்புகளை, அவருடைய விடயங்களை பின்தொடர்கின்றார்கள். ஆகவே சமூக வலைத்தளத்தை முகநூலில் அவருடைய பதிவு வந்தவுடன் உடனடியாக அதை எல்லோருமே வேகமாக பகிர்கின்றார்கள். பகிர்வதனூடாக மேலும் அந்த விடயத்தை கடத்துகின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த வருகின்ற இந்த இயற்கை பேரழிவினுடைய ஒரு தீவிரத்தன்மையை உணர்த்துகின்ற வகையில் அவர் இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி அதில் இந்த விடயத்தை வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண மலைக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் என்று யாழ்ப்பாணம் நல்லூர் நாங்கள் அது புரிதான ஒரு நிகழ்ச்சியில் அந்த விடயங்களை பேச வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதாவது நல்லூர் சூழலிலே ஏன் அந்த வெள்ளம் தேங்குகின்றது, அதை ஏன் இதுவரை இன்னும் சரி செய்யாமல் இருக்கு. எத்தனையோ உள்ளூராட்சி ஆட்சிகள் கடந்து சென்றாலும் கடந்த காலத்தில் இப்படியெல்லாம் நிற்பதில்லை. இன்று ஒரு மணித்தியால மழை பெய்தாலே நல்லூர்லேயே ஒரு இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கக்கூடிய அளவுக்கு நல்லூர் ஆலயத்தை சுற்ற வர ஒரு குளம் போல மாறுகின்ற காட்சி இருக்கின்றது. சகல என்று யூடியூப் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் உடனே நல்லூரை மையப்படுத்தி நல்லூரை பாருங்கள், நல்லூர் தாண்டு விட்டது, நல்லூர் மிதக்கின்றது என்ற வகையில் எல்லாம் அதை பரபரப்பான செய்தியாக்கி வேறு விடயங்களை மூடி மறைக்கின்ற நிலைமையெல்லாம் காணப்படுகின்றது. அப்படி ஒரு சாதாரண ஒரு மலைக்கு, சிறுமலைக்கு யாழ்ப்பாண நகரம் நல்லூர் வெள்ளத்திலே மூழ்கி யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் தண்ணி செல்கின்ற ஒரு அவலம் கூட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இடம்பெற்று வருகின்றது. அப்படி இருக்கின்ற போது ஒரு 650 மில்லிமீட்டர் அளவுக்கு மிக கனமழை பெய்யும் என்று சொல்லி ஒரு நிலைமை அது உருவாகுமாக இருந்தால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அந்த விடயங்களை வெளிப்படுத்துகின்ற வகையில் தான் அவர் இந்த கருத்தை கூறுகிறார். அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஒரு பயிரழிவையும், என்றால் இப்போது இந்த பெரும்போகத்துக்கான விவசாய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான நேரத்தில் இவ்வாறான ஒரு பெரிய மழை வருமாக இருந்தால் ஒரு பாரிய பயிரழிவுகளை கூட சந்திக்கக்கூடியதாக இருக்கும் என்றும், ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள், ஒரு துறை சார்ந்தவர்கள் ஒரு முன்னெச்சரிக்கையோடு இது எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்வது, இந்த பயிரழிவை எவ்வாறு தடுப்பது, அதற்கு நாங்கள் என்னென்ன உபாயங்களை கைக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர் முன்கூட்டியே இந்த விடயங்களை அவர் இன்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே உண்மையிலே இது அவர் அடிக்கடி இது பயமுறுத்துகின்ற விடயம் அல்ல, முன்னெச்சரிக்கை ரீதியாக மக்களை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி ஒரு பாதுகாப்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் என்றபடிதான். அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும். இந்த சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக இந்த யூடியூப்களிலே தங்களுடைய பதிவுகளை விளம்பரப்படுத்துவதற்காக ஒரு ஒரு எதிர்மறையான தலைப்புகளை போட்டு மக்களை பயமுறுத்தி அதை பார்க்க வைக்கின்ற ஒரு யுக்தியாக அல்லாமல், நகமுத்து பிரதீபராஜ் அவர்கள் கூறியதை போன்று இது இந்த தகவல்கள் என்பது முன்கூட்டியே தெரியப்படுது. முன்னர் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இப்படியான வாய்ப்புகள் இல்லை. இந்த பல்வேறு காலங்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் வந்திருக்கின்றது, சுனாமி. அதுக்கு முன்னர் நாங்கள் 64ஆம் ஆண்டு ஒரு பாரிய சூறாவளி வந்து அங்கே தென்னிந்தியாவிலே தனுஷ்கோடி உள்ளிட்ட இடங்கள் கடலுக்குள்ளே காணாமல் போன சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த காலப்பகுதியிலே இந்தியாவில் வடக்கு மாகாணத்திலே ஒரு பாரிய கடல் சூழ்ந்த பிரதேசங்களிலே பாரிய அழிவுகள் ஏற்பட்டிருந்த, பல உயிரழிவுகள் கூட ஏற்பட்டது. ஆனால் இன்று எங்களுக்கு நவீன தொழில்நுட்பங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலே இப்படியான ஒரு வரப்பிரசாதம் கிடைத்திருப்பது என்பது நாங்கள் அதை பின்பற்றுவதற்கு. ஆகவே இந்த தற்போதைய நிலைமையிலே நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிற அந்த தற்போதைய நிலைமையிலே இதுதான் இந்த வானிலை தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமை. ராமதரன், நீங்கள் இப்போ அவதானமாக இருக்க வேண்டும் என்று ஒரு அபாய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில், இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் துறைசார் நிபுணர்கள் என்று கூறும் பொழுது, இந்த முன்னெச்சரிக்கையை தரும்பொழுது எப்பொழுதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்கான தயார்படுத்தல் நடத்தப்படும். அதாவது எப்படி இதை கையாள வேண்டும், இந்த அபாயம் வரும்பொழுது மக்களை எங்கே கொண்டு போக வேண்டும், அதுக்கான ஒரு எப்படி அவர்களுக்கு அந்த உணவு வழங்குவது, பாதுகாப்பாக வைத்திருப்பது என்றெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையான செயல்பாடுகளை செயல்படுத்துவார்கள். அப்படி ஏதாவது நடத்துவதற்கான வாய்ப்புகள் அங்கே காணப்படுகிறதா? துறைசார் நிபுணர்கள் இது தொடர்பாக இருக்கிறார்களா? இருந்தால் இது தொடர்பாக என்ன கூறுகிறார்கள்? இல்லை, அது ஒரு கவலைக்குரிய ஒரு நிலைமை தான். என்றால் ஒரு தமிழ் தேசிய அரசியலும் ஒரு தேசமாக ஒரு முகப்படுத்தப்பட்டதாக ஒரு கட்டமைப்பு இல்லை.
ஒரு நிர்வாக ரீதியாகவும் ஒருமுகப்படுத்தப்பட்டதாக ஒரு கட்டமைப்புகள் இல்லை. குறிப்பாக பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகங்களோடோ இல்லை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு கீழாக அனைத்து கட்டமைப்புகளும் ஒருங்கிணைக்கப்பட்டதாகவோ இல்லை வேறு தரப்புகள் ஒரு நிர்வாக ரீதியாக இதிலே ஈடுபடக்கூடிய நிலைமையோ இல்லை. ஒருவருக்கொருவர் ஒரு தொடர்பற்ற நிலைமையிலும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயல் திட்டம் இல்லாத நிலைமை தான் காணப்படுகின்றது. இப்போ இன்று வரை இப்போ நாகமுத்து பிரதீபராஜ் அவர்கள் இந்த விடயத்தை கூறுகின்றார் என்று சொன்னால், அவரோடு கூட்டிணைந்த வகையிலே இப்போ இன்று யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு ஒரு பொறுப்பதிகாரி இருக்கின்றார்கள். அவர்களும் இந்த விடயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இப்போ எல்லோருக்கும் உள்ளே ஒரு ஒரு தன்முனைப்பு இருப்பதை பார்க்கக்கூடியதாக என்று கடந்த டித்வா புயல் நேரத்தில் கூட இந்த நாகமுத்து பிரதீபராஜ் அவர்கள் ஒரு வேதனையோடு ஒரு பதிவுகளை இட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு ஈகோ பிரச்சனை, தன்முனைப்பு காரணமாக இங்கே இருப்பவர்கள் அவர் மீது சேறுவாசி பூசுகின்ற வகையிலே அவர் ஒரு அரசியல் கட்சி சார்ந்து செயல்படுகின்றார். சில அரசியல் கட்சிகளுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக அவர் வேண்டுமென்றே இல்லாத விடயங்களை எல்லாம் கூறுகின்றார் என்ற வகையிலே அவர் மீது ஒரு காழ்ப்புணர்வோடு சில விடயங்கள் இங்கிருந்தே கிளப்பி விடப்பட்டதை நாங்கள் அந்த அவருடைய அந்த வேதனை சார்ந்த பதிவுகளினூடாக அறியக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று நாங்கள் சற்று முன்னர் கூறிய விடயம்தான் மிக உண்மையான நிதர்சனமான உண்மை. மக்கள், ஒரு சாதாரண மக்கள் நாகமுத்து பிரதீபராஜ் அவர்களுடைய தகவல்களை பின்தொடர்கின்றார்கள். அவ்வளவு தூரத்துக்கு அது நிதர்சனமான ஒன்றாக இருக்கின்றது. ஆக இது ஏன் இவர்கள் அடியொற்றியதாக இதை இணைந்து செயல்பட மாட்டார்கள் என்கின்ற விடயத்துக்கு ஒவ்வொரு துறைகளிலுமே இருக்கின்ற இவ்வாறான ஒரு தன்முனைப்பு நிலைப்பாடுகளும் காரணமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த ஒரு கலாச்சாரம் என்பது எங்களிடமே இல்லை. ஒரு 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 குடும்பமாக, ஒரு கூட்டு குடும்பமாக அந்த ஒரு 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 பற்றோடு இருக்கின்ற போது அந்த துடிப்பு இருக்கு. இன்று ஒரு பாடசாலைகளுக்கிடையே இல்ல விளையாட்டு போட்டி நடப்பதை போல ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்குள்ளாகவும் போட்டிகள் உருவாகி இருக்கின்றது. இதுல எது எது எந்த பிரதேச சிறப்பான செயல்பாட்டில் இருப்பதாக பரிசு வாங்குவது என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகளிலே அதுகள் ஒவ்வொருவரும் தனித்தனி தீவுகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு அந்த ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்குள்ளாக இருப்பவர்களும் கணிசமான இடங்களிலே தங்களுடைய அந்த நியமனம் அந்த பகுதியில் இருக்கின்றவரை எந்தவித சர்ச்சைகளும் இல்லாமல் சிக்கலும் இல்லாமல் இருந்துவிட்டு அடுத்த இடத்துக்கு போக வேண்டும். அந்த இருக்கின்ற காலத்திலே அந்த பிரதேசம் சார்ந்து துணிச்சலாக ஒரு தத்துணிவோடு முடிவுகளை எடுத்து அதை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு ஒரு வினைத்திறனான ஒரு நிர்வாக சேவையை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மிக மிக குறைவு. தங்களுடைய கரியர்லே எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது, அடுத்த போகிற இடத்துக்கு எங்களுக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாது, இல்லை வீட்டுக்கு பக்கத்திலே இல்லை தங்களுடைய ஊருக்கு பக்கத்திலே கிடைத்திருக்கின்ற இதை குழப்பி விடக்கூடாது என்று தங்களோட வாட்டிலே செயல்படுபவர்களாம் பலர் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு இடத்திலும். அதை விட இப்போது வந்திருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக யாழ்ப்பாணத்திலே மாறி இருக்கின்றது என்று ஒரு ஒரு குருட்டுலக்காக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லாம் இன்று பிரதேச செயலாளர்களையும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட சகல தரப்பினரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு இயக்கக்கூடிய ஒரு அவல நிலைமை காணப்படுகின்றது. ஆக இப்படி இருக்கின்ற போது எங்கே ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு வரும், தூர நோக்கோடு தொலைநோக்கோடு செயல்படுகின்ற தன்மை இருக்கும் என்று அவர் பயிரழிவை பற்றி கூறுகின்றார். என்று ஏற்கனவே டித்வா புயலினால் தெற்கிழங்கையிலே மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கின்றது. தெற்கிழங்கை சார்ந்திருக்கின்ற விவசாய நடவடிக்கைகள் என்பது மிக தாமதமாகி கொண்டு வருகின்றது. இல்லைன்னு சொன்னால் இந்த போகத்துக்கு அவர்கள் பெரும்போகத்துக்கு அவர்கள் வெங்காயம் உள்ளிட்ட சின்ன வெங்காயம் உள்ளிட்ட பயிற்சிகள் எல்லாம் அங்கே புத்தளம் உள்ளிட்ட அந்த பகுதிகளை ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் அங்கு இன்றும் சரியான ஒரு நிலைமை காணப்படாத நிலைமையில் இன்று யாழ்குடா நாடு ஓரளவு ஏதோ இறைவனும் இயற்கையும் கைவிடுத்த காரணத்தில் டித்வா புயலின் போது மிகப்பெரிய பாதிப்புகள் இங்கு இல்லாமல் சென்று விட்டது. அவை இவர்கள் பெரும்போகம் இப்போது சின்ன வெங்காய செய்கை எல்லா இடமும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். சில இடங்களிலே அறுவடை காண்பித்து இருக்கின்றது, சில இடங்களில் இப்போதுதான் விதைப்பு தொடங்கி இருக்கின்றது, சில இடங்களிலே இந்த தாளமுகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக நடுகை செய்கின்ற போது விதைப்பு நடுகின்ற போது மழை வந்து விட்டால் எல்லாமே அழிந்து விடும் என்று அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு படிமுறை ரீதியாக இந்த அறுவடை வருகின்ற போது அது இலங்கை சந்தை முழுவதுமே அது ஒரு இதற்கான கேள்விகள் வருகின்ற போது எங்களுடைய விவசாயிகளுக்கு நன்மை அடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதே போன்று நெற்களும் பல இடங்களிலே விதைக்கப்படுகின்ற அது கதிர் வெளிப்படுகின்ற ஒரு அளவுக்கு வந்திருக்கின்றது.
இப்படியான நேரத்தில் மழை வருகின்ற போது நிச்சயமாக அது அவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் சொல்லப்படுவதை போன்று 600 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மிக கனமழை பெய்யுமாக இருந்தால் அந்த நெற்பயிர்களுடைய நிலைமையெல்லாம் எவ்வாறு இருக்கும் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதை விட புகையிலை செய்கை பல இடங்களே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவை இதெல்லாம் ஒவ்வொரு இடங்களிலே இருக்கின்ற அந்த விவசாயத்துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் என்னால் இப்போ நாங்கள் ஒரு வடமராட்சியை எடுத்துக்கொண்டால் வடமராட்சியில் கூட ஒரு 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 5-6 நிலையிலே இந்த படிமுறை ரீதியாக சில இடங்களில் இப்போதுதான் வயலை உழுது கொண்டிருக்கின்றனர். சில இடத்துல இப்போது நட்டு ஒரு கிழமை ஆகின்றது. சில இடங்களிலே ஒரு மாதத்தை கடந்து விட்டது. சில இடங்களிலே வெங்காயம் பூக்குன்ற அளவுக்கு வந்து விட்டது. ஆகவே அந்த படிமுறை ரீதியாக எங்கெங்கெல்லாம் எப்படி இருக்கின்றதோ அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், அந்த இடத்துல வெள்ளம் தேங்கினால் என்னவித வகையான பாதிப்புகள் வரும், அழிவுகள் வரும், இது எல்லாம் உணரக்கூடிய அளவுக்கு இவர்களிடம் ஆற்றல் இருக்கின்றதா, திறமை இருக்கின்றதா என்றால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அவ்வளவு வினைத்திறனோடு உடனடியாக சென்று நாங்கள் சொல்வதை போன்று நிச்சயமாக அவர்களினால் அந்த இடங்களை அந்த கமநல சேவை திணைக்களத்தின் ஊடாக அணுக முடியும். ஆனால் அதை அணுகி உடனடியாக செய்வார்களா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். ஆகவே இப்போ ஒட்டுமொத்தமாகவே இந்த புயல் இந்த தாளமுகம் சூறாவளியாக இந்த யாழ்ப்பாணத்தில் இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வருமாக இருந்தால் ஒரு விவசாயம் முற்றுமுழுதாகவே நெல், வெங்காயம் உள்ளிட்ட பணப்பயிர்களும் மற்ற ஏனைய பணப்பயிர்களும் இதன் மூலமாக ஒரு பாதிப்பை சந்திக்குமாக இருந்தால் மழை ஏற்படுத்துகின்ற பாதிப்பை விட பொருளாதார ரீதியாக ஏற்படுகின்ற பாதிப்பு என்பது மீள முடியாத ஒன்றாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே நாங்கள் கடந்த காலத்தில் கூறியிருக்கின்றோம், எங்களுடைய அதிகாரிகள் மட்டத்தில் இவ்வாறான பிரச்சனை என்று சொன்னால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், அவர்களிடம் இருக்கின்ற சமூக பொறுப்பு என்றால் இதை விட மிக ஒரு கவலைக்குரிய நிலைமையில் தான் இருக்கின்றது. எல்லாம் முடிந்ததுக்கு பிற்பாடு நிவாரண பொட்டலங்களோடு அனுதாபம் தேடி அதை வாக்கு அரசியலாக செய்வதற்கு தான் காத்து கொண்டிருப்பார்களே தவிர இப்படி ஒரு விடயம் விட்டால் உடனடியாக தொடர்பு கொண்டு என்ன நிலைமை, எப்படி எந்தெந்த இடத்திலே பாதிப்புக்குரிய இடங்கள் இருக்கின்றது, இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்கள், இது ஏதாவது எங்களுடைய பக்கத்தில் ஏதாவது செய்ய வேண்டுமா என்ற ஒரு ஒரு தொடர்பாடலையாவது இவர்கள் செய்கின்றார்கள் என்றால் இல்லை. நிர்வாக மட்டத்திலும் அவ்வாறான நிலைமை இருக்கின்றது, அரசியல் மட்டத்திலும் அவ்வாறான நிலைமை இருக்கின்றது. தலைமை பிரதான் ஒரு மேற்பரட்ட நிலையிலே எங்களுடைய இனம் கைவிடப்பட்ட அதனுடைய விளைவுகளை நாங்கள் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது இந்த சில நாட்களிலே யாழ்குடாநாட்டை மிரட்டுகின்ற இந்த இயற்கை பேரழிவு கூட அவ்வாறான ஒரு நிலைமையிலே யாழ்குடாநாட்டை சிதைத்து சின்னாபின்னமாக காத்து கொண்டிருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு கவலையோடு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி ராமதரன். முன்னெச்சரிக்கையோடு அந்த மக்களை பாதுகாப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய இந்த அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் ராமதரன். உண்மையில் இவர்கள் பாதுகாக்கின்றோ இல்லையோ, இயற்கை முறைவனும் கொஞ்சம் இப்போ டித்வா புயல் நேரத்திலும் அதற்கு முன்னரும் அந்த தலையோடு தலைப்பாகையோடு போனது என்பதை போன்று உண்மையிலே வடமாகாணம், யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இடங்களில் தான் கடுமையான அழிவை சந்தித்திருக்க வேண்டும். அந்த புயலுடைய திசை மாறியதன் காரணமாக 2 சந்தர்ப்பங்களிலுமே வடக்கு மாகாணம் தப்பித்தது. அதாவது தரை ஊடாக கடக்க வேண்டிய அந்த புயல் கடல் வழியாகவே திசை மாறியதன் காரணமாக அதனுடைய தாக்கம் என்பதை எதிர்பார்த்ததை விட வடக்கு மாகாணத்துக்கு இல்லாமல் போயிருந்தது இந்த டித்வா புயல் நேரத்திலும் அதுக்கு முன்னரும் சந்தர்ப்பத்திலே. ஆனால் இப்போது முற்றுமுழுதான இலக்கு என்பது யாழ்குடாநாடாக இருக்கின்றது. ஒருவேளை கடந்த முறையை போன்று தலையோடு தலப்பாவோடு போனது போன்று இயற்கை ஒருவேளை கருணை காட்டினாலே ஒழிய இதிலிருந்து எங்களுடைய நிர்வாக ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கையாக இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி காப்பாற்றுவார்கள் என்று நாங்கள் நம்ப முடியாது. அந்த இறைவனை இயற்கையை நாங்கள் பிரார்த்திப்போம். இந்த எங்களுடைய மக்களுக்கு எந்தவித பெரிய ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் இந்த சூழ்நிலை கடந்து செல்ல வேண்டும் என்பதாக நாங்கள் ஒவ்வொருவருமாக நாங்கள் வேண்டிக் கொண்டு முடிவு கொண்டோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ராமதரன். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன்
பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.